கிறிஸ்துவுக்குள்ள அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தால மீண்டுமா இந்த யூடியூப் சேனல் மூலமா கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி மூலமா உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். உங்களுடைய டெஸ்டிமோனிஸை இந்த வார்த்தையினால் உங்கள் குடும்பத்தில் உண்டானதான நன்மைகளை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புனா கீழே இருக்கிறதான அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். இல்லை உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக அவர் நல்லவராக இருக்கிறார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஸோ இன்றைக்கு கூட நான் உங்களோடு கூட தாவீது ராஜாவை குறித்து சில காரியங்களை அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தாவீதை குறித்து புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியா எழுதுறார். இந்த நிருபத்தை அவர் எழுதும் போது ஆன்டியோக் சபையிலிருந்து இதை எழுதுறார். அந்தியோகியா சபையிலிருந்து 13வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அந்தியோகியா சபையில வந்து கிறிஸ்துவை வந்து சபைக்கு வந்து எடுத்து காட்டுறது, கிறிஸ்துக்குரிய உபதேசத்தை வந்து பிரசங்கிக்கும் போது அதுக்கு முன்பதாக அவர் என்ன பண்றாரு, தாவீதை இங்க கோட் பண்றாரு. இங்க அவர் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, தேவன் என்ன பண்ணாரு, சவுலை தள்ளி, ஒருவனை தள்ளி இன்னொருவனை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டாருன்னு. அப்போ ஆண்டவர் வந்து தாவீதை பார்க்கும்போது பாருங்க, அவர் என்னமே டெஸ்டிமோனி கொடுக்குறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் நான் சொல்வதெல்லாம் செய்வான். அப்ப இன்னைக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, உங்களை குறித்து ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாரு? தாவீது நம்ம அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னாக்கா அவருடைய கிரியையினாலயா இல்ல அவர் மேல இருந்த தேவனுடைய கிருபையினாலயா, எதனால அவர் நீதிமானாக்கப்பட்டாரு? கர்த்தருடைய கண்கள்ல அவருடைய இருதயத்துல அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். யோசிச்சு பாருங்க, சவுலையும் தாவீதையும் நீங்க பிசிக்கலா உலக ரீதியா ஒரு நியாயக்கோள்ல நீங்க வந்து நியாயம் திருப்பீங்கன்னாக்கா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்கன்னா, தாவீதுக்கு தேவன் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு. யாரை பார்த்து? ஒரு மர்டர், ஒரு கொலை செய்தவரை பார்த்து, தவறு செய்தவரை பார்த்து. தவறு செய்யலையா தாவீதுனாக்கா? கண்டிப்பா அவர் தவறு செய்தார்தான், இல்லைன்னு சொல்ல. அப்போ வாட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ்? தாவீதுக்கும் சவுலுக்கும் நம்ம பார்க்கும்போது வாட் இஸ் த பிக் டிஃபரன்ஸ்? இந்த இடத்துல தாவீது ஆண்டவர் வந்து அப்படி சொல்றதுக்கான ஒரு பெரிய விஷயம் என்ன? எந்த காரியம் ஆண்டுடைய இருதயத்தை கவர்ந்தது? தாவீதுடைய கிரியைகளா இல்ல தாவீதுடைய இருதயமா? இதை தான் நம்ம வந்து உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அப்போ தாவீதை வந்து ஆண்டவர் பார்க்கும்போது சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுல் கிட்ட வந்து சொல்றாரு, கர்த்தர் சொன்னதை நீ என்ன பண்ணல, கை கொள்ள. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யாம உன் இருதயத்துக்கு எது நல்லதோ அதை நீ செஞ்ச. அப்போ சவுளுடைய ராஜ்யபாரம், சவுளுடைய அரசாங்கம், சவுளுடைய தீர்மானங்கள், வேலைகள் எல்லாமே மனுஷரை பிரியப்படுத்துறதா இருந்துச்சு. He always wants to protect his position. அவனுக்குரியதான பொசிஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவன் மனுஷனை சார்ந்தவனா இருந்தான், மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தான். ஆனா தாவீதுக்கு மனுஷங்களை பிரியப்படுத்துறது முக்கியம் இல்ல, தாவீதுடைய இருதயம் கர்த்தரை பிரியப்படுத்ததா இருந்தது. தாவீதுடைய இருதயம் கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்றதா இருந்தது. தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி அவர் இருதயத்தை பிரியப்படுத்துறதா இருந்தது. ஆனா சவுளுடைய இருதயமும்
தன்னுடைய ராஜ்யபாரத்தை காத்து கொள்றதுக்கும் தனக்குரியதான அதிகாரத்தை காத்து கொள்றதுக்கும் he was ready to manipulate. எது வேணாலும் மேனிபுலேட் பண்றதுக்கு சவுல் வந்து ரெடியா இருந்தார். ஏன்னா ஆண்டவர் சவுல் கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, நீ இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு. ஆனா அவன் யுத்தத்துக்கு போய் என்ன பண்ணான்? அவன் ஆண்டவர் சொன்னதுக்கு விரோதமா அங்க இருந்து நல்ல பசுக்களையும் நல்ல ஆபரணங்களையும் வேலையாட்களையும் என்ன பண்ணான்? கொண்டு வந்தான். அப்ப சவுல் வந்து சாமுவேல் வந்து கேட்கிறாரு, ஏன் நீ ஆண்டவர் சொன்னதை செய்யலையான்னு. அதுக்கு அவன் சொல்றான், இது எல்லாமே வந்து கர்த்தருக்கு பலி கொடுக்கறதுக்காக நானு கொண்டு வந்தேன். நம்ம ஆண்டவருக்காக செய்யறோம்னு சொல்றது முக்கியம் இல்ல, ஆண்டவர் சொல்றதை செய்யறோமா? ஆண்டவருக்காக செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றதை செய்யறவங்க தான் ஆண்டவர் தேடி கொண்டு இருக்கிறாரு. So you can do many things and you can say I'm doing for God. நம்ம நிறைய காரியங்களை, நம்ம விருப்பங்களை, நம்ம யோசனைகளை, நம்முடைய பிளான்களை நம்ம என்ன வேணா செய்யலாம். அது எல்லாமே வந்து ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கானாக்கா you have to question yourself. உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பார்க்கணும், என்ன நானே கேள்வி கேட்டு பார்க்கணும். ஏன் மினிஸ்ட்ரி இஸ் நாட் ஒன்லி a work. ஊழியம் என்பது இல்லை, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதான தரிசனம் என்பது அது ஒரு வேலை இல்லை, அது நம்முடைய தகப்பனுடைய இருதயத்தின் ஆசையா இருக்கிறது. உன்னையும் என்னையும் அழைத்த ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பமா இருக்கிறது. அதுதான் தாவீதுக்கு தெரியும். தாவீதுடைய விருப்பம் என்ன? ஆண்டவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துவது. He never made mistake, he made many mistakes. தாவீது தவறு செய்யலையா? நிறைய தவறுகள் செய்திருக்கிறார். ஆனா அவருக்கு நல்லா தெரியும், உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு கிருபை கிடைக்காவிட்டா நான் பிழைக்க மாட்டேன். தாவீதுக்குள்ள இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, நான் தொடர்ந்து உங்க கூட நான் பேசுறேன். 51ஆம் சங்கீதத்தை நீங்க வந்து டைம் இருந்தா ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அந்த தாவீது சொல்லுவாரு, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். தாவீது வந்து he never gave any excuse. அவருடைய விழுகையின் நாட்கள், அவர் விழுந்து போன சூழ்நிலையில ஒரு நாள் அவர் என்ன பண்ணல, அவர் இன்னொருத்தரை வந்து குற்றம் சாட்டல, இன்னொருத்தவங்க மேல அவர் வந்து குறை சொல்ல. he knew I am against my God. நான் என் தேவனுக்கு விரோதமாக நான் தவறு செய்தேன். நீங்க நறுங்கொண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீங்க. you never throw the broken vessels. உடைக்கப்பட்ட பாத்திரத்தை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? தள்ள மாட்டீங்கன்றதான அந்த உறுதி, தேவனை குறித்ததான ஒரு பார்வை தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஆனா சவுலுக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா, நான் இதெல்லாம் செஞ்சாதான் கர்த்தர் வந்து பிரியப்படுவார், என்னுடைய சுய புத்தியில, என்னுடைய சுய ஆலோசனையில நான் செய்யறதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னு சவுல் நினைச்சாரு. அதனால்தான் வந்து சாமுவேல் சொன்னாரு, தன் இருதயத்துக்கு ஏற்றவனை தேவன் என்ன பண்றாரு? தேடிக்கொண்டு இருக்கிறாரு. அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, அங்க வந்து சாமுவேல் வந்து அழுது புலம்பி கொண்டு இருப்பாரு உட்காந்து. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நானே ரிஜெக்ட் பண்ணவனுக்காக நீய அழுகுற. நம்ம வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்க, கொடுக்கப்படுறதான நம்முடைய அழைப்பு, நம்ம மேல வைக்கப்பட்டிருக்க அழைப்பு, நம்ம கொடுக்கப்பட்டதான தரிசனம், கிருபை, இது எல்லாமே வந்து விருதாய் போகாதபடிக்கு, இது எல்லாமே வந்து அன்ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காதபடிக்கு அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது, கர்த்தருக்காக நம்ம ஓட வேண்டியது, கர்த்தருக்காக நம்ம நிற்க வேண்டியது, நமக்குள்ள ஒரு பாரமும் வாஞ்சியும் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு வந்து if you don't have a passion, அதுக்கான ஒரு பேஷன் உங்களுக்குள்ள இல்லைன்னா you never seek his face. ஆண்டவரை தேடுற ஒரு பேஷன் உங்களுக்குள்ள இருக்கும்னா then you will ask what I want to do for you Lord. நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ நான் அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. அதுதான் தாவீதுடைய இருதயம். ஆனா சவுலுடைய இருதயம் என்ன? அவர் கொடுக்கப்பட்டதை காப்பாத்திக்கணும், அதுல கர்த்தர் பிரியப்படுறாரா இல்லையான்றதை குறித்து அவர் கவலையே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். உங்களுக்காக இன்னொரு வசனத்தை வாசி நான் இதை நான் கண்டினியூ பண்றேன். 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இங்க வந்து நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவா நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவா எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அதனால்தான் தாவீது சொல்றாரு, நான் எங்க ஓடுவேன் ஆண்டவரே? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கினாலும் நீ அங்கே
இருக்கிறீர். உமக்கு முன்பாக, உன் கண்களுக்கு முன்பாக நான் எங்க ஓடுவேன். He knew I cannot hide anything before my God. என் தேவனுக்கு முன்பாக மறைவா நான் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்? அவருக்கு முன்பாக நான் நிர்வாணமாய் நிற்கிறேன். அவருக்கு முன்பாக நான் திறந்தவனாய் நிற்கிறேன். என் தேவனை நான் என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. ஆனா சவுலுக்கு என்ன, நான் எது பண்ணாலும் அதுல நான் ஒரு காரணத்தை சொன்னாக்கா ஆண்டு என்ன பண்ணிடுவாரு, ஏற்றுக்கொள்வாரு. உங்களுடைய காரணங்கள், உங்களுடைய ரீசன், உங்களுடைய பிஹைண்ட், நீங்க என்ன நீங்க பண்றீங்க, உங்களுடைய ஆக்ஷன் ஆண்டவர் பார்க்கறதுல முதலாவது உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் காண்கிறவரா இருக்கிறாரு. உங்க இருதயம் உத்தமமா இல்லைனாக்கா உங்களுடைய கிரியையை குறித்து ஆண்டவர் கவலைப்படவே மாட்டாரு. இன்னைக்கு நீங்க தான தர்மம், அதான் தான் பவுல் சொல்றாரு, நீங்க தான தர்மம் பண்ணியும் உனக்கு அன்பிராவிட்டால் உனக்கு பிரயோஜனம் என்ன? நம்ம 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அன்பை குறித்து பவுல் பேசுறாங்க. பேசும்போது நீ அந்நிய பாஷை பேசி உனக்கு அந்நிய பாஷை வர இருந்து உனக்கு அன்பிராவிட்டா உனக்கு பிரயோஜனம் என்ன? தான தர்மம் பண்ணி அனாதைகளுக்கு சாப்பாடை கொடுத்து, துணியை கொடுத்து, சொசைட்டில ரெப்புடேஷனா இருந்து எல்லாமே பண்ணியும் அன்பு இல்லைன்னா உனக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் அனாதை ஆசிரமத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்குறானாக்கா, இல்ல ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறானா, தான தர்மம் பண்றானாக்கா, அன்பு இல்லாம அவன் பண்ணுவானா? ஆனா பவுல் சொல்றாரு, அவன் கிரியை வேற, அவன் இருதயம் வேற. So it's not that because you are doing something charitable you are full of love. ஏதோ நம்ம செய்யறதான கிரியை வெளியே நல்லதா தெரியறதுனால உன் இருதயம் நல்லதுன்றத பைபிள் சொல்ல. உன் இருதயம் எப்படி இருக்கோ அதுதான் ஆண்டவர் காண்கிறவரா இருக்கிறாரு. You can hide anything from your family, you can hide anything from your society, you can hide like anything from your group of people, but you cannot hide God. You cannot hide yourself before the Lord. உன்னை கர்த்தருக்கு முன்பாக நீ மறைக்க முடியாது. ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மறைக்கலாம். உன்னுடைய கம்பெனியில நீ நல்லவனா காணப்படலாம். உன்னுடைய சொசைட்டில நீ எல்லாமே நல்லதா நீ காண்பிச்சுக்கலாம். ஆனா கர்த்தர் உன் கிரியைகளை பார்க்கறதுக்கு முன்பதாக உன் இருதயத்தை காண்கிறவரா இருக்கிறாரு. வாட் இஸ் த குட் ஹார்ட்? நல்ல இருதயம் என்ன? உத்தமமான இருதயம்னா என்ன? சிம்பிள், குயிக் டு ரிப்பன்ட். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் சொல்ற விஷயத்துல குயிக் டு ரிப்பன்ட். ஆண்டவர் ஒரு காரியத்தை நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு ஆண்டோடைய சித்தத்துல இல்ல, ஆண்டவர் உங்களை கைட் பண்றாரு, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. சவுலுக்கு ஆண்டவர் ஒரே நாள்ல ராஜ்யபாரத்தை எடுத்து போடல. ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சாமுவேல் மூலமா பேசினார், வார்ன் பண்ணாரு. பட் he never obeyed. அதனாலதான் சாமுவேல் சொல்றாரு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். சாமுவேல் சவுல் கிட்ட சொல்றாரு, உன்னுடைய பலி முக்கியமா, உன்னுடைய கிரியை முக்கியமா? உன் கிரியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்போ உன்னுடைய உத்தம இருதயத்துக்கான கிரியை என்ன? உங்க இருதயம் உத்தமமா இருக்குன்னா then you will obey the Lord. அதுதான் தாவீது செஞ்சாரு. தாவீது ஆண்டவர் சொன்ன எந்த விஷயத்துக்கும் அவர் மறுப்பு சொல்லவே இல்லை, எதிர்த்து நிற்கவும் இல்லை. ஆண்டவர் அவரை சிச்சிக்கும் போது, அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது கூட அவர் சொன்னார், உங்களுடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு செய்யுங்க ஆண்டவர். அதுதான் தாவீது சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கும் தாவீது தான் பண்ணல, எதிர்த்து நிற்கல. ரெண்டாவது தாவீதை பார்க்கும்போது he was very quick to repent. எந்த விஷயத்திலையும் கர்த்தர் கண்டித்து உணர்த்தும் போது அவர் மனம் திரும்புறதுக்கு அவரு எப்பயுமே அவர் ரெடியா இருந்தார். மூணாவது, தாவீது கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருந்தார், கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தார். சிம்பிள், 3 விஷயம் தான் அவங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒண்ணு அவருக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுக்கு முழு மனதோடு கீழ்ப்படுகிறது. ரெண்டாவது, நீங்க தவறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா you are quick to repent. மூணாவது, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கு. அதுதான் சங்கீதத்துல தாவீதை குறித்து நம்ம நிறைய பார்க்கணும். என்ன? அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். தாவீதுக்கு he kept God's law in front of his eyes. கர்த்தருடைய பிரமாணங்களை தன் கண்களுக்கு முன்பாக தாவீது வைத்து கொண்டார். கர்த்தருடைய வேதத்தில் அவர் மன மகிழ்ச்சியா இருந்தார். கர்த்தருடைய லால் அவர் களி கூர்ந்தார். சங்கீதம் 51வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 51 4வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்த, உமது கண்களுக்கு முன்பாக
பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உங்க கண்களுக்கு முன்பாக நான் ஓடி போக முடியாத ஆண்டவரே, உங்க கண்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணேன்? பொல்லாங்கானது நடப்பித்தேன். இது எப்போ எழுதுறாரு? பச்சைபாக்கிட்ட அவர் பாவம் செய்து அவருடைய கணவனை என்ன பண்றாரு? யுத்தத்துல மர்டர் பண்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு தீர்க்கதரிசி நாத்தான் சொல்லும் போது அந்த இடத்துல அவர் என்ன பண்ணல? யோசிச்சு பாருங்க. தாவீது ராஜாவா இருக்கிறாரு. தாவீது நினைச்சிருந்தா சவுல மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா தாவீது கிட்ட தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒருத்தனுக்கு ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த ஆடை அவன் வளர்த்துன்னு இருந்தான். எதிர்க்கிறதான ஒரு ஐஸ்வர்யவான அந்த ஆடை எடுத்து சாப்பிட்டான், அதை சாகடிச்சிட்டான். இப்ப அவனுக்கு என்ன பண்ணலான்னு இந்த ஆட்டுக்கு என்ன நடந்துச்சோ அதே போல அவனுடைய ஜீவன் என்ன பண்ணோம் எடுக்கணும்னு தீர்ப்பு சொல்றாரு. யாரு? தாவீது. தீர்ப்பு சொல்லும் போது உடனே அந்த தீர்க்கதரிசி நாதான் சொல்றாரு, அது வேற யாரும் இல்லை, நீதான்றார் தாவீதை பார்த்து. ஆனா தாவீதுடைய பவரும் தாவீதுடைய சிம்மாசனமும் நினைச்சிருந்தா அந்த தீர்க்கதரிசி அந்த ரூம்ல என்ன பண்ணிருக்கலாம்? கொலை பண்ணி விஷயத்த வெளியே தெரியாம மூடி இருக்கலாம். ஆனா தாவீது என்ன சொல்றாரு? உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன். மீண்டும் அதை வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். கண்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ண? பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதை அறிக்கையிடுகிறேன். He was quick to repent. அவர் கண்டித்து ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் போது பாருங்க, no one is perfect in this world. Again I am saying no one is perfect. யாருமே இந்த பூமியில 100% பரிசுத்தவான் கிடையாது. நம்ம 100% பரிசுத்தவானாக நீதிமானாக நிற்பது அது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால மாத்திரம்தான். You and me are righteous because of his work done in the cross. சிலுவையில கிறிஸ்து சம்பாதிச்ச நீதினாலதான் நீங்களும் நானும் பரிசுத்தவானாய் நிற்கிறோம். ஆனா தாவீதுக்கு அந்த நாள்ல கிறிஸ்துவுக்குரியதான கிருபைய ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல தாவீது மூலமா, தாவீது லைஃப் மூலமா நம்ம பார்க்கணும். அந்த கிரேஸ பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்ண? அந்த ரெவலேஷனை கொடுத்தாரு. அதனாலதான் சங்கீதத்துல அவர் எழுதும் போது 51ஆம் சங்கீதத்துல அவர் தைரியமா சொல்றாரு, ஈசோப்பினால் என்னை கழுவும் நான் சுத்தமாவேன். வாசிங்க அத. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் கலிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு, என் பாவங்களை பாராதபடிக்கு. பாருங்க எவ்வளவு கான்பிடென்ட் தாவீதுக்கு. தப்பு செஞ்சிட்டாரு, ஆண்டவருக்கு விரோதமா எல்லாம் பண்ணிட்டாரு, நியாயப்பிரமாணம் இன்னும் தெரியும். ஆனா தாவீது ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துல பார்க்கல. தாவீது ஆண்டவர் யார் என்பதை அவருடைய சமூகத்துல அவருடைய இருதயத்தை அறிந்தவரா இருந்தாரு. வாசிங்க. என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்திலே என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டிங்க. அவர் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம், எனக்கு நாத்தான் கிட்ட சொல்லிருக்கலாம், ஐயா இத போய் வெளியே சொல்றாதீங்க, என் ராஜ்யபாரத்தை எடுத்துறாதீங்க, என் ராஜ்யபாரம் என்னை விட்டு போயிட போகுது. அப்படிலாம் எதுவுமே அவர் சொல்ல. அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உமக்கு விரோதமா நாங்க பாவம் செஞ்சேன். அவர் ராஜ்யபாரத்தை கேட்கல, அவர் அதிகாரத்தை கேட்கல, அவருடைய ஆஸ்தியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கல. அவர் சொன்னதுலாம் ஒண்ணுதான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க. வாசிங்க, கீழே வாசிங்க. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், முது சமூகத்தை விட்டு, சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். பாருங்க, the cry of David's heart. தாவீதுடைய இருதயத்தின் அழுகை என்ன? உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், இந்த ராஜ்யபாரத்தை என்னை விட்டு எடுக்காதீங்கன்னு சவுல மாதிரி ஜெபம் பண்ணல. அவர் சொல்றாரு, ராஜ்யபாரம் போனாலும் அவர் கவலை கிடையாது, எது போனாலும் கவலை கிடையாது. ஆனா he was after the heart of the Lord. தேவனுடைய இருதயத்துக்கு அவரு நெருங்கினவரா இருந்தாரு. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியை இடத்துல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. That was his prayer. I want to be in your house, Lord. உம்முடைய சமூகத்துல நான் தங்கி இருக்கணும், உம்மை நான் அறிந்து கொள்ளணும், உம்மை நான் ஆராய்ச்சி செய்யணும்.
உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். இதுதான் தாவீதுடைய இருதயமா இருந்துச்சு. இந்த ஃபவுண்டேஷன் எங்க தாவீதுக்கு போடப்பட்டுச்சு தெரியுங்களா? இப்படிப்பட்டதான இருதயம் எங்க அவருக்கு ஆரம்பிச்சது தெரியுங்களா? வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது அங்கிருந்து சில விஷயம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். 1-8 வரைக்கும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சாமுவேலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. இந்த இடத்துல ஒரு பாஸ் நான் வைக்க விரும்புறேன். தாவீதை தேவன் சூஸ் பண்றாரு, சவுலை ஜனங்க சூஸ் பண்றாங்க. ஜனங்க சூஸ் பண்ணதை தேவன் அப்ரூவ் பண்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தி பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்னு ஒன்று இருக்கு, ஜெனரல் வில் ஆஃப் காட்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் ஜெனரல் வில் ஆஃப் காட்ல தான் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்கு ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் செஞ்சிருவாரு நம்ம போறோம். அதுலயும் ஆண்டவர் நமக்கு கிருபை உள்ளவராக தான் இருக்கிறாரு. பட் when you are in the perfect will of God, the will of God, அங்க தேவன் உங்களை கொடுத்து வைத்திருக்கிற திட்டம் அது பெருசா இருக்கு. எப்படி தாவீது ஆண்டவர் ஒரு நாள், ஒரு வருஷம் அப்படி ராஜாவா தெரிந்து கொள்ள, அவருடைய கண்கள் தாவீதை பார்க்கும்போது தாவீதின் குமாரனாகிய இயேசுவே என்று கொடுக்கக்கூடியதான வரலாற்று ஹிஸ்டரி மேக்கிங் ஒரு மேனா ஆண்டவர் தாவீதை பார்த்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கறது ஒரு சின்ன விஷயமா பார்க்கறது இல்லை. நீங்களா ஒரு ஊழியத்தையோ நீங்களா ஒரு விஷயத்தையோ ஆரம்பிச்சீங்கன்னா அதோடைய முடிவு ஒரு வேளை சீக்கிரமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய சித்தத்திலிருந்து நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் ஆல்வேஸ் மேக்கிங் த ஹிஸ்டரி. அது எப்பவுமே சரித்திரத்தை படைக்கக்கூடியதா இருக்கிறது. அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வச்சுதான பிளான். ஆனா சொல்றாரு, நான் புறப்பே தள்ளினவனுக்காக நீ அழுது கொண்டு இருக்கிற, உன் கொம்பை என்ன பண்ண தைலத்தால் நிரப்பிக்கொண்டு. ஆனா சவுல் அபிஷேகம் பண்ணும்போது குப்பை என்று சொல்லும். அப்படின்னா பாட்டில்ல தைலத்தை வச்சு ராஜாவா என்ன பண்ணாரு, சாமுவேல் சவுல் அபிஷேகம் பண்ணாரு. ஆனா தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது கெடாக்களின் கொம்பு, அந்த கொம்பு என்னன்னா ஆட்டுக்கெடாவனுடைய தலையில வர அந்த கொம்புல இருந்து அந்த தைலத்தை அந்த கொப்பியில ஊத்தி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணார். என்ன டிஃபரெண்ட்னா, இட் இஸ் த சிம்பாலிக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியை என்ன கிருபாதர பலியின் ஒரு அடையாளமா அது காணப்படுகிறது. ஆட்டுக்கெடாவின் கொம்பின் அபிஷேகம் சொல்லும் போது இட் இஸ் அ கிரேஸ் அனாயிண்டிங், கிருபையின் அபிஷேகத்துக்கு அது ஒப்பா காணப்படுது. அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா சொல்றாரு, என்ன பண்ணு, அந்த கொம்புல தைலத்தை நிரப்பி கொண்டு நீ அந்த வீட்டுக்கு, ஈசாவின் வீட்டுக்கு போன்றாரு. வாசிங்க. பெத்லகேமியனாகிய ஈசாவின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரலின் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரலின் ஒருவரை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, மூப்பன் என்ன பண்றாரு, தத்தளிப்போட. ஏன்னாக்கா சாமுவேல் என்பவர் பெரிய தீர்க்கதரிசி. எருசலேம்ல இருந்து இவரு ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு பெத்லகேமுக்கு வராரு. யாரு, சாமுவேல். அந்த ஊருக்கு வரும்போது அந்த கிராமம் ரொம்ப சின்னது. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என் கிராமத்துக்கு வராருன்னு அந்த ஒரு பயத்துல தத்தளிப்புல அந்த ஊருடைய மூப்பன் ஓடி வரான். தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். பயம் ஊர் ஜனங்களுக்கு பயம். என்ன இவ்வளவு பெரிய ஆள் நம்ம பட்டணத்துக்கு வந்துக்கிறாரு, வந்திருக்கிறது சமாதானமா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை
பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். ஆண்டவர் பாருங்க சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க யாரை நீ அபிஷேகம் பண்ணுன்றத நான் உனக்கு சொல்லுவேன்றாரு. சாமுவேலுக்கே தெரியாது யார் அந்த ராஜான்னு. இந்த தைல கொம்பு யாருடைய தலையில ஊத்தப்படும்ன்றது சாமுவேலுக்கே தெரியாது. ஒருவேளை சாமுவேல் கிட்ட சொல்லியிருந்தா கூட சாமுவேல் கூட சவுல மாதிரி என்ன பண்ணிருப்பாரு, கொஞ்சம் தோற்றமா ஹைட்டா வெயிட்டா அப்படிதான் ராஜா இருப்பாங்கன்னு சாமுவேலுடைய மைண்ட்ல கூட இருக்கு. அதனாலதான் வந்தவனையே மிலிட்ரியில 6 பேர் இருக்கிற 7 பேரும் எங்க இருக்காங்க, மிலிட்ரி மேன்ங்க. இசாவுடைய மூத்த எல்லா 7 பசங்களும் மிலிட்ரியில படிக்க வச்சு மிலிட்ரியில வேலை வாங்கி மிலிட்ரியில இருக்கிறாங்க, ராணுவத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்த 8வது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் தான் தாவீது. அந்த தாவீதை கொடுத்துதான் இங்க நம்ம பாக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பாக்குற, வெளி தோற்றத்தை பாக்குற, இவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கொரிந்தியர் புஸ்தகத்தை சொல்லுது, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் பலவீனரை தெரிந்து கொண்டேன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன். அப்ப கர்த்தருடைய அழைப்போ கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் உங்களுடைய தோற்றத்தை வைத்தோ உங்களுடைய டேலண்ட்டை வைத்தோ உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ உங்களுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கோ அதை வச்சு ஆண்டவங்களை தெரிந்து கொள்றதுல கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை காண்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கு. உங்க இருதயம் எப்படிப்பட்டது என்று அவருடைய கண்கள் கவனிக்கிறதா இருக்கிறது. அததான் பெத்லேம்ல ஆண்டவர் தாவீதை கண்டார். எப்படி பார்த்தாரு தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அமினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். சாமுவேலுக்கே ஒரு குழப்பம் வந்துடுச்சு. என்னடா இது, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு தான் வந்தனா, இவ்வளவுதான் பசங்களா? 7 பேருமே வந்தாங்க, 7 பேருமே ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப யாரதான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு அந்த ஈசாயிட்டு கேக்குறாரு, உன் பசங்க இவ்வளவுதானான்னு. அதுக்கு அவன் தகப்பன் சொல்றாரு, அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் யாரு? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். பாருங்க, சாமுவேல் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, இந்த தாவீது வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன், அவரை நீங்க அழைத்து வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் ஈசா என்ன பண்றாரு, தாவீத ஆள் அனுப்பி கூப்பிட்டு வராரு. அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம்னா, தாவீத தன்னுடைய சொந்த சகோதரர்களும் என்ன பண்ணல, ஒரு பொருட்டா நினைக்கல, தகப்பனும் ஒரு பொருட்டா நினைக்கல. ஏன்னா சங்கீதம் 69வது சங்கீதத்துல சொல்லப்படுது. நான் உங்களுக்கு அதை வாசிச்சு அடுத்து நான் எப்படி ஆண்டவர் தாவீது அபிஷேகம் பண்றாருன்றதை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 69வது சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சே என் முகத்தை மூடிற்று, லட்சே என் முகத்தை மூடிற்று, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் சகோதரருக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரனுக்கே நான் யாரா இருக்கிறேன், வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன், என் தாயுடைய பிள்ளைகளுக்கு நான் யாரா இருக்கிறேன், அந்நியனா இருக்கிறேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அவர் சொல்றாரு, என் சகோதரர்களும் என் தாயின் பிள்ளைகளுமே எனக்கு விரோதிகளும், எனக்கு விரோதமா அந்நியர்களா இருக்கிறாங்க. ஆனா எனக்கோ உங்களுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை
பட்சித்தது. அப்படி சொல்றாரு, உங்க மேல இருக்கிற அந்த வீட்டை குறித்ததான பக்தியும் வைராக்கியமும் என் வாழ்க்கையில என்னை பட்சிக்கிறதுன்னு தாவீது சொல்றாரு. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணா கூட அதோ என்ன பண்றாங்க, அவமானத்தான் படுத்துறாங்களே தவிர நான் என்ன ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன்னு யாரும் என்ன பண்றது இல்லை, என்ன ரெக்கக்னைஸ் பண்றது கிடையாது. ரெட்டையை என் உடுப்பாக்கினேன். ரெட்டை அப்படின்னா கோணியை வந்து நான் என்னுடைய துணியா நானு போட்டுக்கொண்டேன். அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். அவங்களுக்கு அப்படின்னா அங்க இருக்கிறதான சகோதரர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்குமே நான் என்னவா இருக்கேன், அவங்க வாயில ஒரு டெய்லியும் பேசுற ஒரு பாஷை அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, ஃபிட் ஃபார் நத்திங். ஒருத்தனை வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா அவன் போகும்போது வரும்போதெல்லாம் அவன் என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, பிரயாசம் பண்ணுவாங்க, அவனை கொடுத்து கேவலமா இழிவா பேசுவாங்க. அப்படி நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு நான் வாயின் வார்த்தையில நான் இப்படியா நான் இருந்தேன்னு சொல்றாரு. வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். குடிக்கிறவங்களுக்கு நான் என்னவான, என்னை வச்சு ஒரு பாட்டே கட்டிட்டாங்கன்ற தாவீது. குடிச்சிட்டு என்ன வச்சு என்ன பண்றாங்க, மதுபானக்காரர்கள் என்னை குறித்து ஒரு பாட்டை கட்டிட்டாங்க. என்ன, இவன் வந்து இல்லீகல் சைல்டு. தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது ஈசா வந்து ஏன் தாவீதுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்கலனாக்கா, அவர் சொல்றாரு, நான் வந்து மதுபான பிரியர்களுடைய பாடலானேன் அப்படின்னும் போது he was a rejected child. தாவீது வந்து குடும்பத்தினால தகப்பனால புறக்கணிக்கப்பட்டதான தள்ளப்பட்டதான ஒரு மகனாக காணப்பட்டாரு. அதனாலதான் வந்து ஈசா வந்து நம்ம பார்க்கும்போது அந்த 7 பேருக்கு கிடைச்ச ஸ்தானம் வந்து தாவீதுக்கு கிடைக்கல. தாவீதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, எப்பயுமே ஆடை மேய்க்கவும் ஆடு பின்னால இருக்கவும் வீட்டுக்கு வெளியே இருக்கவும் தான் அவனை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல கூட சாமுவேல் வராருன்னு கேள்விப்பட்டு ஈசா நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், தாவீத வீட்டுக்கு வர சொல்லியிருக்கலாம். தாவீது மேல அவருக்கு அந்த அளவுக்கு அன்போ பிரியமோ இருந்திருந்தாக்கா தாவீத வர சொல்லியிருக்கலாம். ஆனா தாவீத ஒரு பொருட்டாவே சகோதரர்களாகட்டும் தகப்பனாகட்டும் நினைக்கல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க நினைக்கலாம், என்ன யாரு நேசிக்கிறாங்க, என்ன யாரு விசாரிக்கிறாங்க, என்ன கொடுத்ததான பிளான் யாரு வைத்து இருக்கிறாங்க, என் தகப்பன் தாய் கூட ஒரு வேலை என்னை குறித்து யோசிக்கலன்னு நீங்க இருப்பீங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை சிருஷ்டித்த தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிறதான பிளான் அது விலையேற பெற்றதா இருக்கிறது. யூ ஆர் கால்டு ஃபார் பிக் திங்ஸ். தேவன் உன்னை பெரிய காரியத்துக்கு அவர் முன்குறித்து இருக்கிறாரு. ஏன்னா அவர் உன்னுடைய கிரியையை பார்க்கல, உன்னுடைய இருதயத்தை காண்கிறவரா இருக்கிறார். இஃப் யூ லவ் யுவர் காட், நீ உன் தேவனை நீ நேசிப்பனா, உன் தேவனுக்காக நீ அவருடைய பக்தி வைராக்கியமா நீ நிற்பனா, தேவன் உன் இருதயத்தை பார்த்து உன்னை பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். தாவீதுக்கு அதான் நடந்தது. தகப்பன் ரிஜெக்ட் பண்ணாங்க, சகோதரர்களுக்கு அவர் அந்நியரானாரு, குடிகாரர்களுக்கு அவர் பாடலானாரு. இப்படிலாம் இருந்தாலும் சாமுவேல அமிச்சு தேவன் என்ன பண்றாரு, தாவீத கூப்பிட்டு வர சொல்றாரு. அப்போ பெத்லேஹேம்ல நல்லா கவனமா கேளுங்க, பெத்லேஹேம்க்கு சாமுவேல் வராருன்னா எருசலேம் டு பெத்லேஹேம் வந்து அது வந்து அது வந்து மவுண்டன் ஏரியா கிடையாது, அது சமவெளியான ஒரு ஸ்தலம் தான். எருசலேம்ல இருந்து பெத்லேஹேம் வர்றது வந்து சமவெளியான ஒரு ஸ்தலம். அதுல யார் வந்தாலும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உள்ள வந்தாலும் வெளியே போனாலும் யாருக்கும் தெரியாம இருக்காது. அப்ப தாவீது வந்து ஒரு ஆள் அமிச்சு கூப்பிட்டு வர தூரத்துலதான் இருக்காருன்னா நிச்சயமா தாவீதுக்கும் என்ன இருக்கும், ஊருக்குள்ள சாமுவேல் வராருன்னு தெரிஞ்சிருக்கும், தூரமா இருந்து பார்த்திருப்பாரு. ஆனாலும் தாவீது என்ன பண்ணல, ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அவருக்குள்ள இல்லை. ஏன்னா அப்பா கூப்பிடல, அண்ணா கூப்பிடல, இல்லை யாரோ வந்திருக்காங்க போனோம் அப்படிலாம் இல்லை. தகப்பனுடைய ஆடை அந்த இடத்துல அவர் வந்து மேய்க்கிறவரா இருக்கிறாரு, அதை கவனிக்கிறவரா இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, தாவீதே சொல்லும்போது சொல்றாரு, நான் வந்து என் தகப்பனுடைய ஆடை மேய்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன வந்துச்சு, சிங்கம் வந்துச்சுன்றாரு, ஒரு நாள் கரடி வந்துச்சுன்றாரு. இந்த கரடி கிட்ட இருந்தும் சிங்கத்துக்கிட்ட இருந்தும் தேவன் என்ன பண்ணாரு, தப்பு வித்தாரு, ஆடை தப்பு வித்தாரு, என்னை தப்பு வித்தாரு. அப்ப கர்த்தர் எங்க தாவீதோட இருதயத்தை பார்த்தாரு, வனாந்தரத்துலதான். தாவீத வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொன்னது எப்போ, வனாந்தரத்துல வாலிபனா இருக்கும் போது, கூட அப்பா இல்ல,
அண்ணங்க இல்ல, யாருமே இல்ல, தனிமையில கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது கர்த்தரோடு கூட இருந்தார். அப்போ அவர் சொல்றாரு, இந்த ஆடை தப்புவிக்கும்படி, சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்புவிக்கும்படி, இந்த ஆடை கரடி கிட்ட இருந்து தப்புவிக்கும்படி என் தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்போ உங்க இருதயத்துல when you are rejected, if your life is rejected, நீங்க நிராகரிக்கப்பட்டவர்களா, புறக்கணிக்கப்பட்டவர்களா, தள்ளப்பட்டவர்களா இருக்கீங்கன்னா, God is making you for something beautiful. கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அப்பா என்ன நினைச்சாலும் சரி, அண்ணனுங்க என்ன நினைச்சாலும் சரி, ஊர்ல இருக்கவங்களுக்கு நான் பாடலானாலும் சரி, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் சமூகத்தை விட்டு நீங்க தள்ளாதீங்க. அவர் ராஜ்யபாரத்தை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, அந்த அதிகாரத்தை கேட்கல. அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, சமூகத்திட்ட என்னை தள்ளாதீங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஆடு மேய்க்கும் போது அவர் தன்னுடைய தகப்பனுடைய ஆட்டுக்கு உண்மையுள்ளவரா இருந்தார். தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க அவர் ரெடியா இருந்தார். ஒரு ஆடு தானே, சிங்கம் சாப்பிட்டு போட்டோன்னு அவர் என்ன பண்ணிருக்கலாம், தூரமா இருந்திருக்கலாம். ஒரே ஒரு ஆடு தானே, கரடி சாப்பிட்டு போட்டோன்னு தூரமா இருந்திருக்கலாம். ஆனா தாவீதுக்குள்ள என்ன இருந்துச்சு, எங்க அப்பா என்னை நேசிக்கலனாலும் பரவாயில்ல, என் சகோதரர்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் பரவாயில்ல, எனக்கு கொடுக்கப்பட்டதுல நான் உண்மையுள்ளவனா இருப்பேன், அவங்களுக்கு நான் உண்மையுள்ளவங்களா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, தன்னிடத்திலிருந்த ஆட்டுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருந்தார். நல்ல மெய்ப்பனா தன் ஜீவனையும் கொடுக்க அந்த ஆடுகளுக்காக வனாந்தரத்துல போராடினார். இதை யார் பார்த்தாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் தாவீதை கண்டது. அந்த கண்கள் தாவீதை கண்டதுனாலதான் அவர் சொல்றாரு, இந்த ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்க தாவீது அவர் கர்த்தரை சார்ந்து கொள்வார்னாக்கா, நிச்சயமா இந்த ஜனங்களுக்காக கர்த்தரை சார்ந்து கொள்வார் என்பதான ஒரு நிச்சயம் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கும். அதனாலதான் சொல்றாரு, என் இருதயத்தை கேட்டவன நானு கண்டேன். அப்ப தாவீது he was quick to repent and David is very obedient. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனா இருந்தான். அவன் பாவம் செய்யும் போது quick to repent, சீக்கிரமா மனம் திரும்புகிறவரா இருந்தாரு. அதே நேரத்துல தேவனுடைய வேதத்துல பிரியமா இருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. If you are quick to repent and if you love the word of God and if you are rejected in your life, don't worry, God has a greater plan for you. ஆண்டவர் உங்களுக்கான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. ஆமென். சாமுவேல் ஈசாவுடைய வீட்டுல சொல்றாரு, தாவீது வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ அவனுடைய தகப்பன் போய் தாவீதை அழைத்து வரும்படி சொல்றாரு. அப்படி அழைத்து வந்த பிறகு என்ன நடக்குது வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் எங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது கர்த்தர் தாவீது உள்ள வரும்போதே சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இவன் தான்ப்பா, எழுந்து போய் அந்த தைலத்தை அவன் மேல ஊத்து, அவனை அபிஷேகம் பண்ணு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். சகோதரர் நடுவிலே எல்லாருக்கும் பாடலானா, எல்லாருக்கும் அந்நியனானா, எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டான். ஆனா எல்லாருக்கும் நடுவுலயும் தாவீது ஆண்டவர் நிறுத்தி தைல கொம்புனால அபிஷேகம் பண்றாரு. வாசிங்க. அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்தார். தாவீதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, நான் ராஜாவா ஆகணும், இல்ல நான் இந்த இஸ்ரவேல்ல பெரிய ஆள் ஆகணும், அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பெல்லாம் தாவீதுக்குள்ள இல்ல. அவருக்குள்ள இருந்தது ஒண்ணுதான், நான் உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை, உம்மை நான் அறிந்து கொள்வதையே நான் விரும்புகிறேன். உம்முடைய ஆலயத்துல தங்கி இருப்பதையும் உம்முடைய வேதத்தில் பிரியமா இருப்பதையும் நான் விரும்புகிறேன். தாவீது நேசிச்சாரு. கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்த்தாரு, அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாரு. தேவன் தாவீதை வல்லமையாய் பயன்படுத்தினாரு. அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட்ல தொடர்ந்து தாவீதை குறித்து அவங்களோட பேச நான் விரும்புகிறேன். இப்பொழுது உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க ரிஜெக்ட் ஆனவங்களா இருக்கலாம்,
புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ஃபேமிலி உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். எந்த நிலைமையில இருந்தாலும் என் தேவன் உன் ஸ்தானத்துக்கு இறங்கி வந்து உன்னை உயர்த்த அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறாரு. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை பிரியமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்க வசனம் சொன்னபடி ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் பைத்தியமானவர்களை நீ தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் பலவீனங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான வாலிபர்கள் ஆண்டவரே, முதிர்ந்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வருவீராக, அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக, பலமாய் உம்முடைய ராஜ்யத்தில் நிரூபிப்பீராக. இவருடைய இருதயம் உமக்கு ஏற்றதாய் காணப்படட்டும் ஐயா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இவர்களுக்கும் நீர் வைத்திருக்கிற உயர்வுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் எல்லா ரிஜெக்ஷன், எல்லா தனிமை, எல்லா தள்ளப்பட்ட நிலைமை மாறி இவர்கள் ஆண்டவரே பெரிய சேனையை கட்டி எழுப்புகிறவர்களாய் இவளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.